நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இடிக்கப்பட்ட ஆவடி பேருந்து நிலையம், ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுடைய ரீடெவலப்மெண்ட், வரவிருக்கும் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், இவையெல்லாம் ஆவடியுடைய தலையெழுத்தையே மாற்ற போற விஷயங்களாகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சென்னை நகருடைய 4வது ரயில்வே டெர்மினலா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் மாறினா நல்லா இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். முதல்ல ஆவடி பஸ் டெர்மினஸ்ல நடந்த ஒரு சில ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சில பேர் பார்த்தும் இருக்கலாம். ஆமாங்க, நம்ம சென்னையுடைய புறநகர் பகுதியா இருக்கிற ஆவடியோடைய பஸ் டெர்மினஸை ரீசெண்டா இடிச்சு தள்ளிட்டாங்க. எதற்காக இந்த பஸ் டெர்மினஸை இவங்க இடிச்சாங்க அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இந்த பஸ் டெர்மினஸ் பத்தி ஒரு சில தகவல்களை சொல்லிட்டு எதற்காக இந்த டெமாலிஷன் ஆனது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். சென்னையுடைய புறநகர் பகுதியா இருந்த நம்ம ஆவடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மாநகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டது. இப்படி தரம் உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் கொஞ்சம் பெட்டராவே கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல நிறைய பேர் ஆவடியில வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு பகுதியில மக்கள் தொகையானது படிப்படியா அதிகரிக்கவே அந்த பகுதியில் இருக்கிற பஸ் டெர்மினஸ் ஆகட்டும், இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், இதை பயன்படுத்துற மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இதுதான் ஆவடியிலையும் நடந்தது. இந்த பேருந்து நிலையத்தை நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் பயன்படுத்துறாங்களாம். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில காலை 5 மணி முதல் இரவு ஒரு 10 மணி வரை கிட்டத்தட்ட ஒரு 55 வழித்தடங்கள்ல 221 பேருந்துகளானது இயக்கப்படுது. இது மட்டும் இல்லாம செங்கோட்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கும் இங்க இருந்து பேருந்துகளை இயக்கி வராங்க. இப்படி நம்ம சென்னை நகருடைய ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் பஸ் டெர்மினஸா இருக்கிற ஆவடி பஸ் டெர்மினஸை பயன்படுத்துற மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்தாலும் இந்த பஸ் டெர்மினஸ்ல இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் பெரிய அளவுக்கு இல்லாம இருந்தது, இல்ல அப்கிரேட் செய்யப்படாமல் இருந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.93 ஏக்கர்ஸ் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆவடி பஸ் டெர்மினஸ்ல இருக்கிற டாய்லெட்ஸ் ஆகட்டும், ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் மக்கள் பயன்படுத்த யோசிக்கிற நிலைமையில தான் இருந்தது. பஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் பயன்படுத்த யோசிச்சாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பஸ் டெர்மினஸ்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தொடர்ந்து கோரிக்கை பலகாலமா வச்சு வந்தாங்க. இதன் ஒரு விளைவா சிஎம்டிஏ இந்த பஸ் ஸ்டாண்டை ரீடெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்ல, டி நகர் பஸ் ஸ்டாண்டு, வள்ளலார் நகர் பஸ் ஸ்டாண்டு, திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டு, பாடியநல்லூர் பஸ் ஸ்டாண்டு, ஐயப்பந்தாங்கல் பஸ் டெர்மினஸ், இந்த எல்லா பஸ் டெர்மினஸையுமே நம்ம சிஎம்டிஏ ரீடெவலப் பண்ண போறாங்க. இதன் ஒரு பகுதியா இப்போ ஆவடி பஸ் டெர்மினஸை இடிச்சு மறுபடியும் கட்ட போறாங்க. ஒரு 36 கோடி ரூபாய் செலவுல இந்த பஸ் டெர்மினஸை ரீடெவலப் பண்ண போறாங்களாம். இதற்கான பூமி பூஜை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அட் பிரசன்ட் தரையோட தரையா இருக்கிற இந்த பஸ் டெர்மினஸை ஒரு 3 தளங்கள் கொண்ட ஒரு பஸ் டெர்மினஸா மாத்த போறாங்க. 3 தளங்கள் அப்படின்னா பஸ் நிறுத்துறதுக்கான இடம், அதற்கு மேல 2 ஃப்ளோர்ஸை இவங்க கட்ட போறாங்க. சோ இந்த ஃப்ளோர்ஸ்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்ற விஷயங்களை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒரு 5 பிளாட்ஃபார்ம்ஸை கட்ட போறாங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 22 பேருந்துகளை நிறுத்தும் வகையில இந்த பிளாட்ஃபார்மை இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்ட போறாங்க. ஆவடி பகுதி மக்கள் ரீசெண்ட் இயர்ஸாவே ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சு வந்தாங்க. இந்த பகுதியிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகளுடைய எண்ணிக்கையை கணிசமா குறைச்சிட்டாங்க. முன்னெல்லாம் நிறைய பேருந்துகள் இருக்கும். 10 பேருந்து ஓடின இடத்துல இப்போ 7, 8 அப்படின்ற மாதிரி தான் ஓடுது. இது எங்களுக்கு பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தாங்க. இப்படி இந்த பஸ் டெர்மினஸ் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறதுனால மறுபடியும் அதிகப்படியான பேருந்துகளை இவங்களால இயக்க முடியும். இந்த 5 பிளாட்ஃபார்மோட சேர்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல 200 பேர் அமரக்கூடிய வகையில ஒரு வெயிட்டிங் ஹாலையும் இவங்க கட்டவிருக்காங்க. டைம் கீப்பர் ஆபீஸ், பயணச்சீட்டு மையம், இதெல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் அமையவிருக்கு. இதோட சேர்த்து கழிப்பறை வசதிகளும் ஒரு சில கடைகளை அமைக்கிறதுக்கான ப்ரொவிஷனையும் இவங்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல கொடுக்க போறாங்க. முதல் தளத்துல இந்த பஸ் டெர்மினஸ்ல வேலை செய்யற பணியாளர்களுக்கான ஓய்வறைய இவங்க அமைக்கிறத சொல்லியிருக்காங்க. 2வது தளத்தை 22,000 சதுரடியில இவங்க அமைக்கவிருக்காங்க. இங்க முழுக்க முழுக்க கடைகளானது வரப்போகுது. கடைகள், மால்ஸ், ஃபுட் கோர்ட்ஸ் போன்ற விஷயங்கள் இந்த 2வது தளத்துல இவங்க அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளோர்ஸ்க்கு இடையே போறதுக்கு எஸ்கலேட்டர், லிஃப்ட் போன்ற விஷயங்களையும் இவங்க அமைக்கவிருக்காங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான ரீடெவலப்மெண்ட் அப்படின்னா அது பார்க்கிங் சொல்லி ஆகணும். நார்மலா நம்ம சென்னையில இருக்கிற பஸ் டெர்மினஸ்ல பார்க்கிங் வசதி எல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. வண்டியில வந்தோம் அப்படின்னா நம்ம வண்டி எங்கேயாவது ரோட்ல விட்டுட்டு தான் நம்ம பஸ் டெர்மினஸ்குள்ள வர மாதிரி இருக்கும். இன்கேஸ் யாரையாவது டிராப் பண்றதுக்காக பஸ் டெர்மினஸ்குள்ள வரோம் அப்படின்னா நம்ம வண்டியை ரோட்ல பார்க் பண்ணிட்டு தான் பஸ் டெர்மினஸ்குள்ள வர மாதிரி இருக்கும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான ஒரு சில பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும்தான் பார்க்கிங் வசதியானது இருக்கு. இவங்க செய்ய போற இந்த ரீடெவலப்மெண்ட்ல பார்க்கிங் வசதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 இருசக்கர வாகனங்களை நிறுத்த முடியுமா? ஒரு 5ல இருந்து 10 கார்களை இந்த பஸ் டெர்மினஸ்ல நிறுத்திட்டு வெளியூர் போனோம் அப்படின்னா கூட தாராளமா போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த பஸ் டெர்மினஸோட எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டேட் என்ன அப்படின்றது தெரியல. யூசுவலா இந்த மாதிரியான பஸ் டெர்மினஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு 2 to 4 இயர்ஸ் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு 2 to 4 இயர்ஸ் அப்படின்னு எடுத்தா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2028 இல்ல 29ல இந்த ப்ராஜெக்ட்டை இவங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பஸ் டெர்மினஸ ரீடெவலப் பண்ண போறாங்க அப்படின்றது நிச்சயமா இந்த பகுதி மக்களுக்கு நல்லது ஒரு செய்தி தான். பட் டெம்பரவரியா அவங்க ஒரு பிரச்சனையை சந்திச்சு வராங்க. இருக்கிற ஷெட்டை இடிச்சிட்ட ஒரு காரணத்தினால இந்த பஸ் டெர்மினஸ்க்கு வர பயணிகள் மழையிலையும் வெயிலையும் நின்று பஸ் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்கு. ஒரு டெம்பரவரி ஷெட்டோ இல்ல ஒரு டெம்பரவரி ரீலொகேஷனை இவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. ஸோ இந்த பஸ் டெர்மினஸோடைய ப்ராக்ரஸ் ஆனது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இன்னும் ஒரு சில மாதங்கள் கழிச்சு நம்ம வந்து கவர் பண்ணலாம். இங்க இருந்து நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிடலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் நடந்துடல. ஆனா ஆவடி பஸ் டெர்மினஸை ரீசெண்டா இடிச்சிருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவையானது இருக்கு. ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை அமிர்த் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமின் கீழையும் ஆதர் ஸ்டேஷன் ஸ்கீமின் கீழையும் ரீடெவலப் செஞ்சு வராங்க. இந்த 2 ஸ்கீம்ஸோடைய மிக முக்கியமான நோக்கமே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்றது தான். அதாவது இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது தான் இந்த 2 ஸ்கீம்ஸோடைய மிக முக்கியமான நோக்கமாகும். நார்மலா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ணணும் அப்படின்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸையும் அட் அ ஸ்ட்ரெச்ல ரீடெவலப் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ணணும் அப்படின்னா அதற்குன்னு தனியா ஒரு பட்ஜெட் போடணும். அந்த அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நம்ம நாட்டில் இருக்கு. அப்ப எந்த அடிப்படையில இவங்க இந்த ரீடெவலப்மெண்ட்டை மேற்கொள்றாங்க அப்படின்னா எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு மிக அதிகப்படியான வருமானம் வருதோ அந்தந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ரீடெவலப் பண்றாங்க. அதுக்கப்புறம் வருமானம் கம்மியா இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸை ரீடெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கு. வருமானத்தின் அடிப்படையிலும் எவ்வளவு பயணிகள் வந்து போறாங்க அப்படின்ற அடிப்படையிலும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸையுமே நம்ம கவர்மெண்ட் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கு. நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில அது என்எஸ்ஜி கேட்டகரி 2 கீழே வருது. ஒரு ஆண்டிற்கு 100ல இருந்து 500 கோடிக்குள்ள வருமானம் இருந்தது அப்படின்னா அதை என்எஸ்ஜி 2 கேட்டகரி கீழே கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸை பொறுத்தவரையில ஒரு 10 to 20 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து போனாங்க அப்படின்னா அதையும் என்எஸ்ஜி 2 அப்படின்ற கேட்டகரி கீழே தான் கொண்டு வராங்க. நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில இது என்எஸ்ஜி 2 கேட்டகரியில தான் இருக்கு. என்எஸ்ஜி 2 கேட்டகரியில ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்த ஒரு காரணத்தினால வெளியூர்ல இருந்து நம்ம சென்னை சென்ட்ரல் நோக்கி வரும் ஒரு சில வண்டிகள் இப்போ ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று போகுது. ஆனா நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து வெளியூர் போற வண்டி ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஹால்ட் ஆகி போகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த பகுதி மக்களுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது, நாங்க சென்ட்ரல் போய் வண்டி ஏற வேண்டியதா இருக்கு. இது என்எஸ்ஜி 2 ஸ்டேஷனா இருக்கிறதுனால இங்கேயே அந்த வண்டியை ஹால்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால இங்கேயே டைரக்டா ஏறிட முடியும் அப்படின்ற காரணத்தினால இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எங்க ஸ்டேஷன்ல வண்டியை கொஞ்சம் நிறுத்தி ஹால்ட் பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க, கோரிக்கையை வச்சு வராங்க. இந்த ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 5 பிளாட்ஃபார்ம் ஆனது இருக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் ஆவடி பஸ் டெர்மினஸ் பக்கத்துல இருக்கு, இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஆவடி மார்க்கெட் பக்கத்துல இருக்கு. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற 5 பிளாட்ஃபார்மையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்த ஒரு பழைய ஸ்கைவாக் பிரிட்ஜை இடிச்சிட்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புதிய ஸ்கைவாக் பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்க. இதோடைய அடுத்த கட்டமா கிட்டத்தட்ட ஒரு 3 பிளாட்ஃபார்ம்ல எஸ்கலேட்டர் அமைக்கிற பணிகளானது நடந்தது. 2 பிளாட்ஃபார்ம்ல எஸ்கலேட்டர் அமைக்கும் பணி முடிஞ்சு அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் வந்துருச்சு. ஆனா 2வது பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இன்னும் எஸ்கலேட்டர் பணியானது முடியாம இருக்கு. மற்ற 2 பிளாட்ஃபார்ம்லயுமே எஸ்கலேட்டர் அமைக்கிற பணிகளை ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டாவே முடிச்சிட்டாங்க. ஆனா ஏனோ தெரியல இந்த 2வது பிளாட்ஃபார்ம்ல மட்டும் எஸ்கலேட்டர் அமைக்கிற பணிகளானது வேகத்துல போயிட்டு இருக்கு. எதற்காக இந்த எஸ்கலேட்டர் அமைக்கும் பணிகள் எல்லாம் வேகமா முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம சென்னை நகருடைய 3வது ரயில்வே டெர்மினலா தாம்பரம் மாறிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா 4வது ரயில்வே டெர்மினல் எது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்து வருது. பெரும்பாலும் நம்ம சென்னை நகருடைய 4வது ரயில்வே டெர்மினல் ஆனது வில்லிவாக்கத்திற்கும் பெரம்பூருக்கும் இடையிலான ஒரு பகுதியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில ரயில்வேக்கு சொந்தமான நிலங்கள் நிறைய இருக்கிற ஒரு காரணத்தினால எந்த ஒரு அக்வசிஷன் லேண்ட் அக்வசிஷனையும் பண்ணாம ரயில்வேஸ்னால ஒரு 4வது டெர்மினலை அமைச்சிட முடியும். பெரம்பூரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். அது எந்த அளவுக்கு கன்ஜஸ்டடான ஒரு பகுதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ட்ரலுக்கும் பெரம்பூருக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. 4th டெர்மினலை திருவள்ளூர்லயோ ஆவடிலையோ அமைச்சாங்க அப்படின்னா அது நிஜமாவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியான சின்ன சின்ன எஸ்கலேட்டர் ஒர்க் ஆனது முடிக்கப்படும் பட்சத்துல பொதுமக்கள் நிறைய கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா
4த் டெர்மினல் அப்படின்ற ஒரு விஷயத்த வில்லிவாக்கத்துல இருந்தோ, பெரம்பூர்ல இருந்தோ அவங்க ஆவடிக்கு மாத்தக்கூட நெறைய சான்சஸ் இருக்கு. பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு சதர்ன் ரயில்வே டிவிஷன் செவி சாய்க்குமா அப்படின்றது தெரியல. பட் ஆவடி அப்படின்றது ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த பகுதியை பொறுத்தவரையில இன்னொரு மிக முக்கியமான அப்டேட், கோயம்பேட்ல இருந்து பட்டாபிராம் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஆனது வரப்போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. அந்த ப்ராஜெக்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்துல யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் ஆவடி பஸ் டெர்மினஸ் ஆனது ரீடெவலப் செஞ்சு கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும். நடுவுல மெட்ரோ ஸ்டேஷன் ஆனது இருக்கும். இந்த பக்கம் சென்னை நகருடைய 4த் டெர்மினலா ஆவடி இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சொல்லவே வேணாம், அந்த பகுதியில பட்டாபிராம் டைடல் பார்க் ஆனது வேற இருக்கு. ஸோ மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம ஆவடியும் ஆவடியை சுற்றியுள்ள பகுதிகளும் சந்திக்கிறதுக்கு இது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆவடி பஸ் டெர்மினஸ்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மேற்கொள்ள போற ரீடெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், வரவிருக்கிற மெட்ரோ, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சதர்ன் ரயில்வேஸும் நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை 4த் டெர்மினலா மாத்தினாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருக்க போகுது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.